பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா? அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன். என் மீது நம்பிக்கை மட்டும் வை. கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன். என்னிடம் வந்து உட்கார். உன் மனக்குமுறல்களையெல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு. நான் சொல்வது புரிகிறதல்லவா? உன் அன்னை, உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு. உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் உன் தாய். தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்கு. என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை. வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை. திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு. அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி. கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில். ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம். அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். நேரங்கள் மாற்ற முடியாதது. ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும். அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும். அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன். வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு. பயப்படாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண் பார்வையில்தான் உள்ளது. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. குழந்தையே, என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே. ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா? நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே? உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது.
நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அதை எப்படியும் சரி செய்துவிடும். நம் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. நம் வார்த்தைகள், சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள், எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம். நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு. விதைத்தவன் தூங்கி விடுவான், ஆனால் விதை தூங்காது. எண்ணியவன் தூங்கி விடுவான், ஆனால் எண்ணம் தூங்காது. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். யார் என்னுடைய பக்தன் தெரியுமா? யாரையும் வெறுக்காதவன், அனைவரிடமும் நட்பு பூண்டவன், எல்லாவற்றிடமும் கருணை உடையவன், அகங்காரம் விட்டவன், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன், பொறுமை உடையவன், எப்போதும் திருப்தியுற்றவன், எப்போதும் யோகத்தில் நிலை பெற்று செயல் புரிபவன், தன்னை கட்டுப்படுத்தியவன், திட சங்கல்பமுடையவன், மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன். யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ, யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ, யார் மகிழ்ச்சி, கோபம், பயம், மனக்கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ, இத்தகையவனே எனக்கு பிரியமானவன். எதையும் சார்ந்திருக்காதவன், தூயவன், சுறுசுறுப்பு உடையவன், துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன், எப்போதும் துயரப்படாதவன், தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன், புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன், அமைதியாக இருப்பவன், ஆழ்ந்த சிந்தனையுடையவன், சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன், உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன், தன் கொள்கையில் உறுதி படைத்தவன். இத்தகையவன்தான் என் பக்தன். நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். நீ கவலைப்படாதே. நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது, எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் என்று கூறுகிறாய். இதுதானே உன் கோரிக்கை? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் என் பிள்ளைகள். உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது. அது உன் தவறு இல்லை. ஆசைகளை தவிர்த்துவிடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். நம்பிக்கை வேண்டும். தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன்னுடைய கர்மா வலுவிழந்து போகிறது. ஒன்றை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும். நாம் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள், வேலை, கல்வி, திருமணம், இன்னும் பல உள்ளன. அவைகள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம். அதற்காக சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை குழந்தையே. என்னுடைய பிடியில் நீ இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை நானே முன்னின்று நடத்துவேன். நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய்.
ஆனால் நான் அனைத்தையும் அறிவேன். எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும், எது நல்லது என்று எனக்கு மட்டுமே தெரியும். நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது. உன்னுடைய கர்ம பலன்களைப் பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும். எல்லாம் விதிப்படி என்று நீ கூறுவதும் இதைத்தான். ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது. என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது. உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டம்தான். நான் செய்பவனும் அல்ல, செய்ய வைப்பவனும் அல்ல என்பதை உறுதியாக அறிந்து கொள். ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது. எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு நிச்சயம் கரை சேர்ந்துவிடும். மாயை அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும். மாயை எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும். என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயை வராது. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக நான் என்றும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. என் திருவுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும். மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள். வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று யாரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர், துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய். நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. நிச்சயம் வெற்றி உனது. உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய். நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன். என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும்? ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன். ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை. உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன். நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். உன் பிடிவாத குணம், முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது. சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாய். அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது. கெட்டவர்கள் கெடுபலனை அனுபவிப்பார்கள். ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன்களை அனுபவிப்பது ஏன்? இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள். கவலைகளை தூக்கி எறி. எதை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். எதையும் என் போக்கில் விடு. சிந்தனையை என் பக்கம் திருப்பு. செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.